கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, பரிந்து பேசும் ஜெபத்திலே இந்த நாளுக்கான ஜெப குறிப்பு, ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். அதாவது ஒரு குடும்பத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் மன்னித்து விட்டு கொடுத்தாதான் அந்த குடும்பத்துல சமாதானம் நிலைத்திருக்கும் இல்லையா? கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நான் வேதத்தை வாசிக்கிறேன். எபேசியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். ஆமென். பிரியமானவர்களே, பிசாசுக்கு இடம் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்றது எதனாலனா, கோபம், வீண் பகை, எரிச்சல், விரோதம், கசப்பு, பழிவாங்கும் எண்ணம் இதெல்லாம் யார் கொடுக்கறதுனா பிசாசானவன் கொடுக்கிறது. அப்போ தப்பு செய்றவங்கள மன்னிச்சுக்கிட்டே இருக்கணுமா அப்படின்னு நீங்க கேட்கலாம். பிரியமானவர்களே, கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல நம்ம யாரையும் நியாயந்திருக்க கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நீங்க மற்றவர்களுடைய குற்றங்களை மன்னித்தால் உங்கள் குற்றங்களை பரமபிதா மன்னிப்பார் என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த வசனங்களை எல்லாம் நினைவு கூர்ந்து கிறிஸ்துவுக்கு பிரியமான குடும்பமாய் நாம் வாழ்ந்து சுகித்திருக்கும்படிக்கு அவர் நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்தார் அல்லவா? அதுபோல நாமும் மற்றவர்களுடைய குற்றங்களை மன்னித்து, பிள்ளைகளுடைய, கணவருடைய, மனைவியுடைய குற்றங்களை எல்லாம் மன்னித்து, அன்போடு, கரிசனையோடு, உங்கள் அன்பினாலே அவர்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளுங்கள். இப்பொழுது நாம் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தாவே, கிறிஸ்து எங்களுக்கு மன்னித்தது போல இயேசுவின் நாமத்தினாலே நாங்களும் ஆண்டவரே எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் மன்னிக்கிறோம் அப்பா. எங்கள் பிள்ளைகள் செய்த குற்றங்களை நாங்கள் மன்னிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீர் எங்கள் குற்றங்கள், பாவங்கள், அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் மீறுதல் எல்லாவற்றையும் மன்னித்தது போல நாங்கள் எங்கள் பிள்ளைகளுடைய தவறுகளை எல்லாம் மன்னித்து நீர் எங்கள் மேல் அன்பாயிருந்து எங்களை ஏற்றுக்கொண்டு இம்மட்டுமாக வழிநடத்துவது போல நாங்களும் ஆண்டவரே கிறிஸ்துவின் அன்பை பிள்ளைகளுக்கு பகிர்ந்து கொடுத்து ஆண்டவரே பிள்ளைகளை ஆதாயப்படுத்தி கொண்டு உம்முடைய திரு சமூகத்திலே கொண்டு வருவதற்கு நாங்கள் ஊழியம் செய்ய எங்களை பயன்படுத்துங்க தகப்பனே. அதே போல கணவன் மனைவியையும், மனைவி கணவனையும் மன்னிக்கிற இருதயத்தை தாங்க ஆண்டவரே. சத்துரு விதைத்திருக்கிற எல்லா கசப்பு, வெறுப்பு, வைராகியம், பகை, எரிச்சல், கோபம் ஆண்டவரே, அது கணவனாலோ மனைவியாலோ வந்திருந்தாலும், மூன்றாம் நபரால் வந்திருந்தாலும் ஆண்டவரே, தயவாய் அந்த களைகளை எல்லாம் எடுத்து போட்டு ஆண்டவரே ஒருவருக்கு ஒருவர் மன்னிக்கிற இருதயத்தை தயவாகவும் ஆண்டவரே, மன உருக்கமாகவும், ஒருவரை ஒருவர் தாங்கவும் ஏந்தவும் ஆண்டவரே அப்பா, அவர்கள் குற்றங்களை மன்னித்து ஆண்டவரே கிறிஸ்துவுக்கு பிரியமான குடும்பமாய் வாழ்ந்து சுகித்திருக்கும்படி கர்த்தர் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்களுக்கு தீங்கு செய்தவர்களையும், எங்களை அவதூறு பேசுகிறவர்களையும், எங்களை ஆண்டவரே எங்கள் முதுகு பின்னாலே ஆண்டவரே எங்களை பற்றி குறை பேசுகிற அத்தனை பேரையும், ஆபத்திலே எங்களுக்கு உதவாமல் போன அனைவரையும் இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறோம். ஒவ்வொருவரும் ஆண்டவரே வாழ்ந்து சுகித்திருக்கட்டும் அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவர்கள் அறிந்தும் அறியாமலும் செய்த பிழைகளை எல்லாம் மன்னித்து ஆண்டவரே நீர் எங்கள் குற்றங்களை மன்னித்தது போல இயேசுவின் நாமத்தினாலே நாங்களும் மற்றவர்களுடைய குற்றங்களை மன்னிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் மன்னித்து இரக்கத்தோடு நடந்து கொள்ளுங்கள். அப்பொழுது தேவ சமாதானம் உங்கள் குடும்பத்தை நிரப்பும். காட் பிளஸ் யூ.